வணக்கம் மக்களே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு திமுகவின் ஆலமரம் சரிந்தது. அதிரடியாக துணை முதல்வர் அறிவிச்சிருக்காங்க. ஆளுநர் அவர்கள் என்ன காரணத்திற்காக திமுகவின் முதல்வர் ஸ்டாலின் கவிழ்ந்திருக்காரு, அதை பற்றின தகவல். அது மட்டும் இல்லாமல் துணை முதல்வர் யாரை அறிவிச்சிருக்காங்கன்றதை முதற்கொண்டு இந்த வீடியோவில் தொகுப்பாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான பரபரப்பான சோகமான தகவல் திமுகவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, திமுகவோட ஆலமரமே சரிந்து விட்டது. ஆலமரன்றது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. வேறு யாரும் இல்லைங்க, முதல்வர் ஸ்டாலின் தான் திமுகவின் முதல்வராக இருக்கும், தலைவராக இருக்கும். முதல்வர் ஸ்டாலின் தான் சரிந்திருக்காரு. அவருக்கு நெஞ்சு வலினால் பார்த்திங்கன்னா அவர் அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனால் பார்த்திங்கனாக்க தற்போது சற்று முன்பு துணை முதல்வராக அவருடைய மகன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியை துணை முதல்வராக சற்று முன்பு ஆளுநர் அறிவிச்சிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா திமுக பார்த்திங்கன்னா பேரெதிர்ச்சியில் காத்துட்ருந்தாங்க. அதாவது சீனியாரிட்டி பிரகாரம் பார்த்தோம்னா அவருடைய துரைமுருகன், அதாவது அமைச்சர் துரைமுருகன் இவருடைய அண்ணன், அவருக்கு தான் கொடுத்துருக்கணும். ஸோ இருந்துமே பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதிக்கு தான் துணை முதல்வராக பதவி கொடுத்துருக்காங்க ஆளுநர் அவர்கள். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா திமுகவில் பெரு பூகம்பமே வெடிச்சிருக்கு. ஸோ முதல்ல ஸ்டாலின் சீக்கிரமாக குணமாகி வரணும் அப்படின்றத நம்ம எல்லோரும் வேண்டிப்போம். அவர் எதனால் வேணும்னே சொல்லிட்டு போயிட்டு படுத்திருக்காரா ஹாஸ்பிட்டலில் அப்படின்றது தெரியல. திமுகவின் ஆலமரம் அதிரடியாக சரிந்து விட்டது. துணை முதல்வராக உதயநிதி அவர்கள் உருவெடுத்திருக்காரு. அவர் என்னென்ன இன்னும் சுருட்டாக பார்க்க போகிறாங்களோ இல்லை பார்த்திங்கன்னா நல்லது செய்ய போகிறாங்களோன்றது தெரியல. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் திமுகவில் பல்வேறு அமைச்சர்கள் பல்வேறு சர்ச்சைகளை சிக்கிட்டு வந்துட்டுருக்கும் நிலையில் தற்போது திமுகவோட 11 அமைச்சர்கள் இன்னும் சுருட்டப்படுவார்கள், அதாவது கைது செய்யப்படுவார்கள் அப்படின்றத அமலாக்கத்துறை உளவுத்துறை ரிப்போர்ட் மூலமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் திமுகவில் பார்த்திங்கன்னா பெரு பூகம்பம் வெடிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்நாள் முழுவதுமே சிறை தண்டனை அனுபவிக்கும் 2 திமுக முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கு நமக்கு. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சராக இருக்கும் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சியும் வாழ்நாள் முழுவதுமே சிறை தண்டனை அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம். அடுத்ததாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தான். ஸோ இனிமேல் செந்தில் பாலாஜியோட அரசியல் வாழ்க்கை முடிந்தது. இதோடு அவர் வாழ்நாள் முழுவதுமே அவருமே சிறை தான். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சி நம்ம சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.